இப்போ சுற்றி போட்டாச்சு. இதில் வந்து ஜாயின் பண்ணணும். இது ஆரம்பித்த இடத்துல வந்து முடிச்சிடணும். பாருங்க. அடுத்து 48 போடணும். 1 2 3 4 5. இப்போ வந்து 6வது சுற்று 48 போடணும். இப்போ போட்டோம்ல அதே மாதிரி தான். 5க்கு 5 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போட்டுருணும். 1 2 3 4 5. இப்போ வந்து டபுள் தையல், ஒரே தையலில் 2 தடவை போடணும். 1 2. அடுத்து 5 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே தான் ஆரம்பித்தோம், அங்கே வந்து முடிச்சிடலாம். நாங்கள் போட்டதுனால இங்கே எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ 8 போட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அடையாளத்துக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிக்கர் போட்டோ இல்லை ஒரு பின்னோ ஏதோ இந்த இடத்துல குத்திக்கோங்க, உங்களுக்கு அடையாளத்துக்கோசரம். இப்போ வந்து 56 போடணும். இப்போ இந்த சுற்று வந்து 7வது சுற்று 56 போடணும். 1 2 3 4 5. இந்த தையலை வந்து 2ஆக போட்டுடலாம். இப்போ வந்து சிங்கிள் தான் போட்டோம், இப்போ டபுள் 1 மட்டும். 1 2. அடுத்து 5 சிங்கிள் தையல் ஒரு டபுள் தையல் சுற்றி இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 7 சுற்று போட்டிருக்கோம். 7வது சுற்று வந்து 56 போட்டிருக்கோம். இப்போ 8லேருந்து 19 வரை 12 சுற்று 56 தான் போடணும். 56 தையல் தான் போடணும். அடையாளத்துக்கு வந்து இந்த கிரீன் கலரை நான் வைக்கிறேன். இப்போ வந்து 56 7வது சுற்று வந்து 56 போட்டிருக்கோம். 8லேருந்து 19 வரை 12 சுற்று 56 தையல் தான் போடணும். 12 சுற்று போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 12 சுற்று போட்டாச்சு. 12 சுற்று போட்டாச்சு. அடுத்து வந்து மேலே ஒன்று அதிகமாக்கணும். 5 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையல் போட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து ஒன்று குறைக்கணும். 5க்கு 1 குறைக்கணும். அடுத்து 20வது சுற்று வந்து 48 தையல் போடணும். 1 2 3 4 5 போட்டாச்சு. அடுத்து ஒரு தையல் குறைக்கணும். இப்போ வந்து இப்போ இந்த 3லேயும் இந்த நூலை இழுத்துடணும். இப்போ ஒரு தையல் தான் வருது. அடுத்து அதே போல் 5 தையல் போட்டு ஒவ்வொன்றும் குறைக்கணும். சுற்றி வந்துட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. அடுத்து இப்போ 48 தானே போட்டோம். 20வது சுற்று 48 போட்டோம். அடுத்து 21 48 தான் போடணும். இப்போ வந்து குறைக்கவும் வேண்டாம் கூட்டவும் வேண்டாம், 41 போட்டுறணும். 41 போட்டு சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ 22வது சுற்று 20 21 48 போட்டோம். 22 வந்து 42 போடணும். 6 குறைக்கணும். 5க்கு 1 குறைச்சிடலாம். 1 2 3 4 5. இப்போ வந்து இந்த 2 தையலும் சேர்த்து ஒன்றா போடணும். 3லேயும் இந்த நூலை இழுக்கணும். ஒன்று குறைக்கணும். இப்போ அடுத்து 5 போட்டுட்டு 2 தையல் போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம்.
இப்போ சுற்றி போட்டாச்சு. அடுத்து 36 போடணும். இது வந்து 23வது சுற்று இப்போ நம்ம போட போகிறோம். 36 போடணும். அதே போல் 5க்கு 1 குறைக்கணும். 1 2. இப்போ வந்து சிங்கிள் தையல்ன்ட்டா ஒரு தடவை தான் நம்ம விடுறோம். 3 4 5. இப்போ குறைக்கிறது வந்து 1 பக்கத்துலேயே 1 2 தையலை விட்டு நம்ம 3லையும் இழுக்க போகிறோம். இப்படி போட்டால் ஒன்று ஒன்று குறைக்கலாம். இப்போ வந்து இந்த தையலை விட்டு இந்த தையலை போட்டோம்ட்டு இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது, கேப்பு இருந்தது போல் இருக்கும். அதனால தான் 2 தையல்லையும் விட்டு ஒன்றா இழுக்கிறோம். இதே போல் 5க்கு 1 குறைக்கணும். குறைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 36 போடணும் தையல். இதோட முடியுது. சுற்றி வந்தாச்சு. இப்போ வந்து 24வது ரவுண்டு போடுறோம். 30. இப்போ 36 போட்டோம். இப்போ வந்து 30 போடணும். 1 2 3 4 5. இப்போ 1 2 1 குறைக்கணும். அதனால் இதே மாதிரி சுற்றி போட்டுடலாம். இதோட சுற்றி வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்து 18 போடணும். 24. இப்போ போட்டோம்னா அதே போல் 5 சிங்கிள் தையலும் ஒரு தையல் குறைக்கணும். 5 தையல் போட்டு 1 குறைக்கணும். 3 4 5. அடுத்து 1 குறைக்கணும். 1 2. இந்த 3லையும் நூல் எடுத்துடலாம். இதே மாதிரி 5க்கு 1 குறைச்சிட்டே வரணும். குறைச்சிட்டு பார்க்கலாம். சுற்றி போட்டாச்சு. அடுத்து 26வது ரவுண்டு வந்து 18 தையல் போடணும். எண்ணிட்டே போடுங்க. 18 போடணும். 18 போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சுற்று வந்து 26வது சுற்று 18 போட்டாச்சு. அடுத்து ஒரு சிங்கிள் தையலும் 1 குறைக்கணும். இப்போ பாருங்கள், 1 ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ 1க்கு 1 குறைச்சிக்கிட்டே வரணும். 1 போட்டாச்சு. இப்போ 1க்கு 1 குறைச்சிட்டே வரணும். குறைக்கிறது வந்து இந்த தையலையும் விட்டு ஒன்றா இழுக்கணும் இந்த நூலை. அதான் குறைச்சிட்டே வர்றது. இப்போ இந்த தையல் போட்டு இந்த தையலை விட்டு இந்த தையலில் போடலாம். 1 குறைக்கிறது. இப்படி போட்டால் இந்த இடத்துல வந்து கேப் விழுகு, நல்லா இருக்காது பார்க்க. அதனால தான் 2 தையல்லையும் போட்டுட்டு நம்ம ஒன்றா இழுக்கிறோம். இப்போ பாருங்கள், 1 2. அடுத்து ஒரு தையல். அடுத்து 1 2. இப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 சுற்று போட்டு பார்க்கலாம். இப்போ 2 சுற்று போட்டாச்சு. இதோட முடிச்சிடலாம்.
இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு கேப்பு விட்டால் போதும் நம்மளுக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம காட்டன் வைக்க போகிறோம், அதனால தான் இந்த அளவு கேப் விட்டால் போதும். இது வந்து ஒன்று தான், பார்ட் 1. இது வந்து இந்த மண்டை தலை. அடுத்து உடம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தலைப்பகுதி பார்த்தோம், அடுத்து உடம்பு பகுதி பார்க்கலாம். அது வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுட்டு அடுத்து 6 செங்கல் தையல் போட்டுடலாம். 6 1 2 3 4 5 6. இப்போ 6 போட்டாச்சு. இந்த கொஞ்சம் நூல் விட்டோம்ல, அதை பிடிச்சி இப்படி இழுத்துருங்க. இழுத்தோம்னா இங்கே டைட் ஆகிடும். இப்போ முதல்ல நீங்கள் குரோஷா இதில் போட்டிருந்தா இங்கே வந்து எதுவுமே அடையாளத்துக்கு வைக்க வேண்டாம். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பின்னு குத்திக்கங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் போட்டு அங்கே வச்சுக்கோங்க அடையாளத்துக்கு. இதோடு நம்ம முடிக்கணும். அதனால் இப்போ வந்து இந்த நூலை வந்து இந்த கேப்பில் விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ வந்து 6, இந்த ரவுண்டில் வந்து 6 தையல் போட்டோம். அடுத்து 12 போடணும். ஒரு தையலை வந்து 2 தடவை போடணும். 1 2. அடுத்து இந்தது பக்கத்தில் தையலை போட்டே போடணும். 2 போடணும். ஒரு தையலுக்கு 2 இது போடணும். 4. இப்போ இதில் 2 போட்டுடலாம். 6 7 8 9 10 11 12. இப்போ 12 போட்டாச்சு. இது வந்து 2வது சுற்று போட்டாச்சு. அடுத்து 3வது சுற்று வந்து 18 போடணும். இப்போ வந்து இங்கே 18 போடணும். ஒரு சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போட்டுடலாம். 1 இங்கே வந்து டபுள் தையல் போடணும். ஒரே தையலில் 2 தடவை போடணும். 1 2. இதே மாதிரி ஒரு சிங்கிள் தையல் ஒரு டபுள் தையல் சுற்றி போட்டுடலாம். சுற்றி போட்டாச்சு. இதோட முடிக்கணும். இப்போ 4வது ரவுண்டு 24 தையல் போடணும். 4வது ரவுண்டுக்கு 24 தையல் போடணும். 4 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போட்டுடலாம். 1 2 3 4. இப்போ இந்த தையலை வந்து 2ஆக போட்டுடலாம். 1 அதே தையலையே இன்னொரு தையல் போடணும். 2 4க்கு 4 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம்.
இப்போ சுற்றி போட்டாச்சு, இதோட முடிக்கணும். இப்போ 5வது ரவுண்டு 30. அடுத்து 30 தையல் போடணும். இதே போலயே 4க்கு 1 4 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போட்டுடலாம். 1 2 3 4 5. இப்போ வந்து 5வது இதில் வந்து டபுள் தையல் போடணும். ஒரே தையலில் 2 தடவை போடணும். அடுத்து 4 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. அடுத்து 6வது ரவுண்டு வந்து 36 போடணும். இப்போ 5வது ரவுண்டு 30 போட்டோம், 6வது ரவுண்டு 36 போடணும். அதே இதுதான், 5க்கு 1 கம்மி பண்ணிக்கிடலாம். 5 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போடணும். 1 2 3 4 5. அடுத்து டபுள் தையல், ஒரே தையலில் 2 தடவை போடணும். 1 2. இப்போ சுற்றி போட்டு பார்க்கலாம். 30. இப்போ சுற்றி போட்டாச்சு, இதோட முடிக்கணும். முடிக்கிறது வந்து நம்ம தையல் போடுறது வந்து இப்படி 2 நூலில் வந்து இந்த நூலை இழுப்போம். தையல் போடுறது முடிக்கிறது வந்து இந்த 2 நூலில் வந்து இந்த நூலை வந்து இந்த கேப்பில் விட்டுற வேண்டியதுதான். இதுதான் முடிக்கிறது. அடுத்து 7வது ரவுண்டு 42 போடணும். 7வது ரவுண்டில் 42 போடணும். அதே தான், 6க்கு 1 குறைச்சி கூட்டிகிட்டு வரணும். 6 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போட்டுறணும். 1 2 3 4 5 6. இப்போ வந்து இந்த 6வது இதில் வந்து 2 தையல் போடணும். இப்போ 1 போட்டிருக்கோம், அடுத்தது 1 டபுள் தையல். இதே மாதிரி சுற்றி போட்டு பார்க்கலாம். 42 தையல் போடணும் மொத்தம். இது இப்போ 7வது சுற்று வந்து 42 போட்டிருக்கோம். 7லேருந்து 7 8 9 10 11 மொத்தம் 5 ரவுண்டு வந்து 42 தான் போடணும். இப்போ வந்து இங்கே 42 போட்டிருக்கோம், இன்னும் 4 ரவுண்டு வந்து 42 போட்டுடலாம். இப்போ வந்து அடையாளத்துக்கு வந்து இந்த கிரீன் கலரை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ 7வது ரவுண்டு போட்டிருக்கோமா, இன்னும் 4 ரவுண்டு 42 போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4 ரவுண்டு 42 போட்டாச்சு. அடுத்து 36 போடணும். 36 வந்து 1 2 3 4 4 ரவுண்டு 36 போடணுங்க. கிரீன் கலர் வந்து அடையாளத்துக்கு வைக்கிறேன் 4 ரவுண்டுக்கு. நாற்பத்தி ரெண்டில் அடுத்து 6 இது குறைக்கணும். குறைச்சி இப்போ 42 போட்டிருக்கோமா, அடுத்து 36 போடணும். ஒன்று 2 3 4 5 அடுத்து 6. இதில் வந்து 2 தையல் போடணும். 6வது இதில் வந்து 2 தையல், ஒரே தையலில் 2 தடவை போடணும். இதே மாதிரி சுற்றி போட்டுடலாம். 36 எண்ணிட்டே போடுங்க. 36 போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 12வது ரவுண்டு வந்து 36 போட்டாச்சு. முப்பத்தாறு போட்டாச்சு 12வது ரவுண்டு. இப்போ இங்கேருந்து
இப்போ இந்த க்ரீன் கலர் நூல் இருக்குல்ல, இங்கேருந்து வந்து 4 சுற்று போடணும். 4 சுற்று 36 தான் போடணும். குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. இப்போ 4 சுற்று போட்டுட்டு பார்க்கலாம். 36 வந்து 4 சுற்று போட்டாச்சு. 1 2 3 4 4 சுற்று போட்டாச்சு. அடுத்து 30 வந்து 4 சுற்று போடணும். 30 4 சுற்று போடணும். இது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 5க்கு 1 குறைச்சிட்டே வரணும். ஒன்று 2 3 4 5. இப்போ அடுத்து வந்து ரெண்டு சேர்த்து ஒரே தையலாக போடணும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறதையும் விட்டுறலாம். இந்த 3 லைன் நூல் இழுக்கணும். இதே மாதிரி 5க்கு 5 தையல் சிங்கிள் தையல் போட்டுட்டு 6 7 ரெண்டையும் ஒரே தையலாக போடணும். ஒன்று குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ இந்த 2லையும் இந்த நூலை இழுக்கிறோமா, 1 2 3 4 5. இப்போ வந்து ஒரு தையலை குறைக்கணும். 1 2. இப்போ இந்த 3லையும் இந்த நூலை இழுக்கணும். இதே மாதிரி சுற்றி போடணும். 30 தையல் போடணும். மொத்தம் 4 வருஷம் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். 30 வந்து 4 சுற்று போட்டாச்சு. 1 2 3 4 4 சுற்று போட்டாச்சு. அடுத்து 6 குறைச்சி 24 போடணும். இந்த சுற்று வந்து 24 போடணும். இப்போ இந்த ஒரு சுற்று மட்டும் 24 போடணும். 24 போட்டு பார்க்கலாம். இப்போ 20வது சுற்று வந்து 24 போட்டாச்சு. 6 இது குறைச்சி 24 போட்டாச்சு. அடுத்து 3க்கு 1 குறைக்கணும். எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 சிங்கிள் தையல் போட்டுக்கணும். 1 2 3 சிங்கிள் தையல் போட்டு 1 குறைக்கணும். 1 இப்போ இந்த 2 கேப்பில் விட்டுருக்கோம்ல, 2 இப்போ 3 நூல் வருதுல்ல, 3லையும் குறைச்சி இந்த நூல் இழுத்துடணும். 3க்கு 1 குறைச்சிட்டே இருக்கணும். 1 2 3. இப்போ 3 சிங்கிள் தையல் போட்டாச்சு. அடுத்து 1 குறைக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த கேப் இருக்குல்ல, இந்த அளவு வர முடிய இதை போட்டுகிட்டே வரணும். 3க்கு 1 குறைச்சிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 30 4 வருஷம் போட்டோம். அதுக்கடுத்து 6 தான் குறைச்சிக்கிட்டு 24 போட்டோம். 24 போட்டுட்டு 3க்கு 1 கம்மி பண்ணிகிட்டே வந்தோம். 3க்கு 1 கம்மி பண்ணால் இதே போல் வந்துடும். இப்போ வந்து இங்கே நாட் போட்டுடலாம். இருபத்தி 4 வரை போட்டுட்டு அதுக்கடுத்து 3க்கு 1 கம்மி பண்ணணும். இப்போ இங்கே நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். அந்த நூலை இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த காட்டன் இருக்குல்ல, இந்த காட்டனை வந்து இந்த கேப்பில் வச்சு திணிச்சிடணும். இதை ஃபுல்லாக திணிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து காட்டனை வந்து இப்படி வச்சு திணிச்சாச்சு. இப்போ
இப்போ வந்து நம்ம 2 பார்ட்டு செஞ்சோம்ல, 2லையும் இதே போல் காட்டனை வச்சு உள்ளே வச்சு திணிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து கேப். இந்த கேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். செகண்ட் பார்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கேப் எப்படி பண்ணுறதுன்ட்டு.